ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி பருப்பு குழம்பு. அதாவது வெறும் தக்காளி, வெங்காயம் இது புளிப்பு வேறு ஒன்றும் போடக்கூடாது, தக்காளி மட்டும்தான். அப்புறம் வெங்காயம் ஒரு 3 பல்லாரி வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு. அப்புறம் துவரம்பருப்பு ஒரு 100 150 துவரம்பருப்பு குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ இதில் உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். இதோடு நம்ம லைட்டாக பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு இதை மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 விசில் நல்ல பருப்பு வேகணும். குழைய வெந்துருச்சுன்னா இதோடு நம்ம மசாலா அரைச்சி விடணும். பருப்பு குழம்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க, இதை நான் வேக வச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலாக்கு என்னெல்லாம் அரைக்கணும்னா, தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய், ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 வத்தல், ஏற்கனவே ஒரு மிளகாய் போட்டிருக்கோம், 3 வத்தல், 2 வெள்ளைப்பூடு, 2 பொடி வெங்காயம், வெள்ளைப்பூடு, வத்தல், ஜீரகம், தேங்காய், இந்த 5 ஜாமான் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு காமிக்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த தேங்காய் மசாலா அரைச்சாச்சு. இதில் என்னெல்லாம் சேர்த்துக்கோன்னா, பூண்டு, வெங்காயம், பொடி வெங்காயம், வத்தல், தேங்காய், சீரகம், இந்த 5 ஜாமான் சேர்த்துருக்கோம். அரைச்சாச்சு. இதில் குழம்போடு சேர்க்கும்போது காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கரை திறந்தாச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, துவரம்பருப்பு, உப்பு ஏற்கனவே போட்டாச்சு, கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு பெருங்காயப்பொடி, வாயு பிடிக்காமல் இருக்க. எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு மசிப்பு மசிச்சுக்கணும். கரண்டி வச்சு இப்படி நல்லா ஒரு மசிப்பு மசிச்சிட்டோம்னா பருப்பு நல்லா குழஞ்சிரும், கொஞ்சம் முழிச்சிட்ருக்காது. இப்போ தேங்காய் அரைச்ச தேங்காயை அதோட நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து ஒரு கொதி வரட்டும். கடுகு, உளுத்தம் பருப்பு தாளித்து போட்டு இறக்க வேண்டியது. தக்காளி பருப்பு குழம்பு ரெடி. கொதிக்கட்டும், காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேங்காயெல்லாம் போட்டு கொதிக்குது. ஸ்டேஜில் நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு தாளித்து போட்டுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு தாளித்து போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது. சுவையான தக்காளி பருப்பு குழம்பு ரெடி. இது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். தக்காளி பருப்பு வேக வச்சா போதும். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சிட்டோன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி மடமடன்னு செஞ்சிடலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.